السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فيقول ربنا تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه ابن ماجه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியுமே வல்லோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று அவனது ரஹ்மத்தை நாடியவர்களாக, அவன் மக்பிரத்தை தேடியவர்களாக, அவனது இல்லமாம் பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்களை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை ஒவ்வொரு காலத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற விதமாக பாதுகாத்திருக்கிறான். அதற்குரிய பாதுகாவலர்களை வைத்திருக்கிறான். நாங்கள் தற்காலத்தில் எங்களுடைய சூழலில் காணக்கூடிய ஒரு கசப்பான விடயம், எல்லா வகையான விதவிதமான விளக்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டு நம்மிடத்தில் நேரான சரியான பாதை எது என்ற ஒரு பிரச்சினை அதிகமானவர்களுக்கு இருந்து வருகிறது. அன்பு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரான வழி என்றால் அது எவ்வகையான வழி, அது யாருடைய வழி, அது அல்லாஹு தஆலாவால் எவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது என்பதனை பற்றி ஒரு ஞாபகமூட்டுதலை இங்கே செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா அப்படியான நேரான வழியின் பக்கமாக எனக்கும் உங்களுக்கும் நேர் வழி காட்டுவானாக. நேரான வழியை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு துஆவாக கேட்க வைக்கிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான சரியான பாதையை காட்டுவாயாக. இந்த ஆயத் இதனுடன் அதனுடைய கருத்தை சொல்லி முடிக்கவில்லை. தொடராக அல்லாஹு தஆலா ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்றும் சொல்கிறான். அது எந்த பாதை என்பதனை அந்த சூரா ஃபாத்திஹா மூலமாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். நாங்கள் இந்த சூறாவை பற்றி, இது குர்ஆனுடைய உம்முல் கிதாப், இந்த கிதாபுடைய தாய் என்பதாக இதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பெயர் சொல்கிறான். இந்த குர்ஆன், இந்த சூரா பரிபூர்ணமாக நேரான வழி எது என்பதனை தான் சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு தொடரான பேச்சாக இருக்கும். ஆரம்பம் விளங்காத பட்சம் கடைசியை விளங்குவது சிரமமாக இருக்கும்.
அல்லாஹு தஆலா நேரான வழியாக ஆக்கினான். யாருக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிந்தானோ அந்த மக்களுடைய வழியை, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு சரியான பாதையை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ நிஅமத் செய்தாயோ, அருள் புரிந்தாயோ, உபகாரம் புரிந்தாயோ அந்த மக்களுடைய வழி நேரான வழி என்பதனை அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திஹா மூலமாக நமக்கு விளங்க வைக்கிறான். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை 17 தடவைகள் கேட்பதை அல்லாஹ் நமக்கு ஃபர்லாக்கினான். சூரா ஃபாத்திஹாவை நாம் 17 ரக்காத்துக்களில் ஓதுவதை அல்லாஹ் ஃபர்லாக்கினான். அன்புரைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, யாருக்கு அல்லாஹ் நிஅமத் செய்தான், யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் என்பது விளங்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதனையும் தன்னுடைய திருமறையில் சூரா நிசா என்ற அத்தியாயத்தில் சொல்லி முடித்து விட்டான். அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. அல்லாஹு தஆலா உபகாரம் புரிந்தான், அருள் புரிந்தான். யாருக்கு என்றால் நபிமார்கள், சித்தீக்குகள், ஷுஹதாக்கள், சாலிஹான மக்களுக்கு. எனவே நேரான வழியாக ஆகிவிட்டது நபிமார்களுடைய வழி, சித்தீக்குகளுடைய வழி, ஷஹீதுகளுடைய வழி, சாலிஹான மக்களுடைய வழி. நபிமார்கள் 1,00,000க்கும் மேற்பட்டவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகிலே அனுப்பினார். அவர்களை பற்றி நிறைய அறிந்து வைத்திருப்பீர்கள். சித்தீக் என்றால் நபிமார்களின் தோழர்களில் மிகவும் சிறந்தவர்களுக்கு சித்தீக் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சித்தீகா என்பதாக, வ உம்முஹு சித்தீகா கான யாக்குலானி த்ஆம் என்பதாக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சித்தீகா என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று ஷஹீத் என்றால் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வினுடைய பாதையில் தியாகம் செய்த மனிதர். சாலிஹான மக்கள் என்றால் நல்ல மக்கள். அன்புரைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சாலிஹான மக்களை நாம் இனம் காணுவது எப்படி நாம் எப்படி இனம் காண வேண்டும்? அன்புரைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா மக்களுக்கு சாட்சியாளர்களாக மனிதர்களை ஆக்கினான், மூமின்களை. அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் பூமியிலே. எனவே சாலிஹான மக்கள் என்று இந்த சமுதாயம் யாரை விளங்குகிறதோ அவர்கள் சாலிஹான மக்கள் தான். ஆனால் குறிப்பாக நம்முடைய நேரான வழி தெளிவாக வேண்டும் என்று வரும் பொழுது சாலிஹான மக்களில் சிலரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அவர்களில் முதன்மை இடத்தை வகிப்பவர்கள் யார் என்றால், யாருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னானோ அவர்கள். ஏனென்றால் ஈமானுடனும் சாலிஹான அமலுடனும் இந்த பூமியிலே வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். குர்ஆன் மூலமாக ஏராளமான ஆயத்துக்களில் இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத், இப்படியான ஆயத்துக்கள் ஏராளமாக இந்த கருத்திலே குர்ஆனில் இருக்கிறது. சாலிஹான மக்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். யாருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வாக்களித்தானோ அவர்களுக்கு சாலிஹான அமல் மூலமாக வாக்களித்தான். யாருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வாக்களித்தானோ அவர்கள் சாலிஹான மக்களாக இருந்தார்கள். உறுதியாகவே அவர்கள் சாலிஹான மக்களில் முதலாவது அந்தஸ்துக்குள்ளவர்கள். அல்லாஹு தஆலா எல்லா சஹாபாக்களுக்கும் சுவர்க்கத்தை வாக்களித்தான். அல்லாஹு தஆலா எல்லா சஹாபாக்களுக்கும் சுவர்க்கத்தை வாக்களித்தான். அன்புரைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்கள் என்பவர்கள் இவர்கள் தான் இந்த தீனை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அமானிதமாக எடுத்து இந்த உம்மத்திடம் ஒப்படைத்தவர்கள். இந்த பூமியில் வழிகெட்ட சமுதாயத்தினர்களில் இந்த உம்மத்தை வழி கெடுக்க வந்தவர்களில் யாருமே சஹாபாக்களை திட்டாமல் வரவில்லை. இந்த பூமியில் வந்த வழிகேடர்கள் எல்லாம் சஹாபாக்களை தாக்கியவர்களாகத்தான் வந்தார்கள். சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். ஷியாக்களுடைய ஆரம்பம்
சஹாபாக்களை திட்டியதாகத்தான் அமைகிறது. அதற்கு பின்னால் உள்ளவர்களின் பேர் சொல்ல முடியாது. ஆனால் படித்தவர்கள், தெரிந்தவர்கள் தெரிந்திருப்பார்கள். நீங்கள் ஒரு கணம் இதனை திரும்பி சென்று பாருங்கள். யாரெல்லாம் இந்த பூமியிலே வழிகேட்டை சுமந்து வந்தார்களோ, இந்த உம்மத்தினரை வழி கெடுக்க வந்தார்களோ, அவர்களினுடைய முதலாவது தாக்கும் இடம் சஹாபாக்களாகத்தான் இருந்தது. எனவே இந்த உம்மத்தில் சஹாபாக்கள் தாக்கப்பட்டு உம்மத்தினரில் சஹாபாக்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகள் என்றால் இது ஒரு ஆச்சரியமான செய்தி போன்று தெரிய ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் 670 ஆயத்துக்களில் சஹாபாக்களை பற்றி பேசுகிறது. எத்தனை ஆயத்துக்கள்? 670 ஆயத்துக்களில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சஹாபாக்களை சிறப்பாக பேசுகிறது. நீங்கள் நிறைய அறிந்து வைத்திருப்பீர்கள். ஆனால் நான் சாராம்சங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன். பத்ருடைய சஹாபாக்களிலே அல்லாஹ் அந்தஸ்துகளை வைத்திருந்தான். பத்ரீன்களுக்கு அல்லாஹ்விடம் ஒரு அந்தஸ்து. அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு சொன்னான், அமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும். நீங்கள் விரும்பியதை செய்யலாம், நான் உங்களை மன்னித்து விட்டேன். நீங்கள் விரும்பியதை செய்யலாம், நான் உங்களை மன்னித்து விட்டேன். புகாரி ஷரீஃபுடைய மக்கா வெற்றி என்ற பாடத்தில் முதலாவது ஹதீஸை எடுத்து பாருங்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுடைய வெற்றிக்காக வேண்டி வெளியாகிறார்கள். சொன்னார்கள் சஹாபாக்களை நோக்கி, இதனை அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள், யாரும் வெளிப்படுத்தாதீர்கள், ரகசியமாக இருக்கட்டும். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் ஒரு சஹாபி, ஹஜ்ரத் ஹாத்திப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு பத்ரி சஹாபி. இவர் கடிதம் எழுதுகிறார் மக்காவாசிகளுக்கு, இதோ நபி அலைஹிஸ்ஸலாம் 10,000 பேர்களுடன் வெளியாகி விட்டார்கள், யாருக்கும் இந்த படையை எதிர்த்து போராட முடியாது என்ற கருத்தில் இந்த கடிதம் ஒரு பெண்மணியின் கையில் செல்ல, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது வஹை மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹஜ்ரத் அலி, ஜுபைர் இப்னு அவ்வாம் இருவரையும் நபி அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அந்த கடிதத்தை தருவித்து அது நபி அலைஹிஸ்ஸலாம் முன்னால் படிக்கப்பட ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், தஅனி அத்ரிபு நுகஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை எடுத்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ், என்னை விட்டு விடுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளவு பெரிய குற்றம் இது! நபியுடைய ரகசியம் வெளியாக்கப்படுகிறது. இரண்டு தரப்பினரிடம் போர் நடக்கும் பொழுது யுத்த தந்திரம் வெளியாக்கப்படுகிறது. இது பிரமாண்டமான ஒரு குற்றமாக இருக்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு ஆவேசப்பட நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள், இந்த வாசகத்தை புகாரி மாத்திரம் பதிவு செய்ய வேண்டிய வாசகம் அல்ல, புகாரி ஷரீஃபுடைய இந்த வாசகத்தை ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளமும் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அமா தத்ரி யா உமர் லஅல்ல அல்லாஹ் இத்தலா அலா அஹ்லி பத்ரின் இஅமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும். உமரே, உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் தஆலா ஏற்கனவே இந்த பத்ரிலே கலந்து கொண்ட மக்களுக்கு செய்தி அறிவித்து விட்டான், நீங்கள் விரும்பியதை செய்யலாம், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்பதா? அல்லாஹ்விடத்தில் பத்ருடைய சஹாபாக்களின் நிலை இதுதான். ஹஜ்ரத் மிஸ்தாஹ் இப்னு உஸாஸா பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இட்டு கட்டப்பட, அதிலே ஏதோ ஒரு இடத்தில் சம்பந்தப்பட்டு, இட்டு கட்டுவதிலே அல்ல, கட்டப்பட்ட அந்த படுதூரை பேசியவர்கள் என்ற நிலையில் ஹஜ்ரத் மிஸ்தாஹுக்கும் ஹத்துல் கதஃப் நிறைவேற்றப்படுகிறது. இந்த ஹத்துல் கதஃபுக்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்தார்கள், நான் இதற்கு பின்னால் மிஸ்தாஹுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் என்பதா. ஹஜ்ரத் மிஸ்தாஹ் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக்குடைய நெருங்கிய உறவினராகவும், ஒரு ஏழையாகவும், ஒரு அனாதையாகவும், மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தவராகவும், ஒரு பத்ரியாகவும் இருந்தார். ஹஜ்ரத் அபூபக்கருடைய செலவில் தான் இவருடைய காலங்கள் ஓடி வந்தன. ஆனால் இந்த இடத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்தார்கள், நான் இதற்கு பின்னால் மிஸ்தாஹுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் என்பதா. ஒரு சத்தியம் முறிக்கப்பட்டால் அதற்காக வேண்டி கஃபாரா கொடுக்கப்பட வேண்டும். எனவே சத்தியத்தை முறிக்க யாரும் சிபார்சு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன்
இந்த ஒரு பத்ரிக்காக வேண்டி சிபார்சு செய்கிறது. பாருங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறான். சூரா நூருடைய ஆயத்து இறங்குகிறது. வலா யத்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸாஅதி அய்யுது லில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும். உங்களிலே சிறப்பு மிக்க விசாலமாக கொடுக்கப்பட்ட யாரும் சத்தியம் செய்ய வேண்டாம். அய்யுது லில் குர்பா, தன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு கொடுக்க மாட்டேன் என்பதாக. வல் மசாகின், அவர் ஒரு மிஸ்கீனாக இருக்கிறார். வல் முஹாஜிரின ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தவராக இருக்கிறார். ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, நீங்கள் மன்னித்து மறந்து விடுங்கள். அலா துஹிப்பூன அய்யஃபிரல்லாஹு லக்கும், உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ் உங்களை மன்னிப்பது? உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ் உங்களை மன்னிப்பது? அன்புரைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியான ஏராளமான சம்பவங்களை உங்களிடம் சொல்லலாம். பத்ரியங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து பற்றி. பைஅத்துர் ரிதுவானிலே 1400 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். இவர்களை நோக்கி அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்குகிறது. லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. நபி, உங்களுடன் அந்த மரத்துக்கு கீழால் உடன்படிக்கை செய்து கொண்டார்களே, அந்த மக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். சூரா 10 ஆயத்து. السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. இஸ்லாத்திலே முந்திக் கொண்ட ஆரம்ப முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், அவர்களை உபகாரத்துடன் பின்தொடர்ந்தவர்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அன்புள்ளே, குர்ஆனுடைய 670 ஆயத்துக்கள் சஹாபாக்களுடைய சிறப்புகளை இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்றன. நான் கடைசியாக உங்களிடம் சஹாபாக்களை விழித்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை வேறாக்கி எவ்வாறு சொல்கிறான் என்பதனை சுட்டி காட்டுகிறேன். சூரா ஹதீதிலே அல்லாஹு தஆலா சஹாபாக்களை விழித்து லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வகாத்தல், சஹாபாக்களே, உங்களில் யாரெல்லாம் மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் யுத்தங்கள் செய்தார்களோ, செலவழித்தார்களோ, அவர்களுக்கு யாரும் சமமாக முடியாது. அவர்களுக்கு யாரும் சமமாக முடியாது. உலாயிக அஸமு தரஜா, அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தான அந்தஸ்துள்ளவர்கள். இந்த பூமியில் வந்த வழிகேடர்கள் எல்லாம் இந்த சஹாபாக்களை தான் குறிவைத்தார்கள். அல்லாஹ்விடத்தில் இத்தனை பெரிய அந்தஸ்துள்ள சஹாபாக்களை, அஸமு தரஜா என்றால் அதற்கு மேலால் ஒரு அந்தஸ்து கிடையாது. மக்களிலே அதற்கு மேலால் இன்னொரு அந்தஸ்து கிடையாது. அவர்கள் தான் மிக உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்கள் என்பதனை குர்ஆன் சொல்ல, சஹாபாக்களை பற்றி உண்டான தப்பெண்ணங்கள் நம்முடைய சமுதாயத்திலே எவ்வாறு பரத்திவிடப்பட்டிருக்கிறது. உலாயிக அஸமு தரஜத்தம் மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வகாத்தலு, அதற்கு பின்னால் செலவழித்த யுத்தம் செய்தவர்களை விட அவர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, அல்லாஹு தஆலா எல்லா சஹாபாக்களுக்கும் சுவர்க்கத்தை வாக்களித்தான். முந்திய பிந்திய எல்லோருக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். ஒரு சஹாபியின் மீது தப்பெண்ணம் கொண்ட நிலையில் யாருக்காவது மௌத் வரும் என்றிருந்தால் அவன் முனாஃபிக்காகவே என்று மரணிக்க மாட்டான். அவன் முனாஃபிக்காகவே என்று மரணிக்க மாட்டான். மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் சஹாபாக்களை தப்பாக பேசிய மக்களை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? வைதா கைல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், நீங்களும் சஹாபாக்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், காலு அனுமினு கமா ஆமனஸ் சுபஹா, நாங்கள் இந்த மடையர்களை போலவா ஈமான் கொள்ள என்று கேட்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மடையர்கள் என்றார்கள். அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹா, அறிந்து கொள்ளுங்கள் மனித சமுதாயமே, அவர்கள் தான் மடையர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சஹாபாக்களை முனாஃபிக்குகள் அல்லாத யாரும் குறை காண மாட்டார்கள். சஹாபாக்களை பற்றி முனாஃபிக்குகள் அல்லாத யாரும் தப்பெண்ணம் கொள்ள மாட்டார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இஸ்லாமிய நாகரிகம் என்ற சிலபஸ் உட்பட மக்களுடைய கருத்துக்களுக்குள்ளால் தப்ப அபிப்பிராயங்கள் திணிக்கப்பட்டுள்ளன.
ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பற்றி நீங்கள் பாருங்கள். சஹாபாக்களை குர்ஆனுடைய பார்வையில் பாருங்கள், ஹதீஸுடைய பார்வையில் பாருங்கள். வஹ்யை எழுதிய எழுத்தாளர்கள் 17 பேர்களில் 5வது நபர் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள். வஹ்யை எழுதியவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது பிஐதி சபரா, அவர்கள் வெளிச்சமான கரங்கள் மூலமாக எழுதினார்கள். கிராமின் பரரா, சங்கையான நல்ல மக்கள் அவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் யார்? சங்கையானவர்கள், நல்ல மக்கள். பரரா என்றால் மிக நல்ல சுத்தமான மக்கள். அன்புரையார்களே, புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாகிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அவ்வலு ஜைஷின் மின் உம்மத்தி யஃஸூன அல்-பஹர் ஃபகத் அவ்ஜபு, என்னுடைய உம்மத்தினர்களில் முதலாவது படை கடல் மார்க்கமாக யுத்தம் செய்ய போகிறது, அவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்றார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம். இந்த படையுடைய படை தளபதி ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த படையுடைய படை தளபதி ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் பற்றி வேறு எண்ணம் கொள்பவர்கள் நபியுடைய இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். யாரும் சஹாபாக்களை பற்றி அவர்களுக்கிடையே ஏற்பட்ட சில கருத்து முரண்பாடுகளை பெரிதுபடுத்தி தப்பெண்ணம் கொள்கின்ற நிலைக்கு போகிறார்கள் என்றால் அவர்கள் நேர்வழியை விட்டும் பிசகுகிறார்கள் என்பதில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். யூதர்களை தவிர வேறு யாரும் இந்த தப்பெண்ணமூட்டும் வேலையை செய்பவர்களாக இல்லை. எங்களுடைய முன்னிலையில் எந்த தோற்றத்தை அவர்களுடைய உருவமாக ஆக்கிக் கொண்டு வந்தாலும் அவர்கள் யூதர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற யூதன் மூலமாக அவன் நிஃபாக்குடைய முனாஃபிக்கான நிலையில் முஸ்லிம்களுடைய தோற்றத்தில் சஹாபாக்களுக்குள்ளால் நுழைந்து பலவிதமான அட்டூழியங்களை செய்து இந்த ஷியாக்களுடைய உருவம் ஆரம்பமாகிறது. நான் உங்களுக்கு ஷியாக்களை பற்றி சற்று ஞாபகப்படுத்தத்தான் வேண்டும். இந்த நாட்டில் ஹுமைனியுடைய வழித்தோன்றலில் வந்த இந்த ஷியாக்கள் பலவிதமான திட்டங்களை தீட்டியவர்களாக அவர்களுடைய வேலை திட்டங்கள் பரவி கொண்டிருக்கின்றன. நானும் நீங்களும் எங்களுடைய ஈமானையும் இந்த உம்மத்துடைய ஈமானையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அன்புரையார்களே, ஹுமைனியுடைய கஷ்புல் அஸ்ரார் என்ற அவன் எழுதிய நூல் இதற்கு சான்றாக இருக்கிறது. இவர்கள் எப்படிப்பட்ட காபிர்கள் என்பதா? என்னிடத்தில் 137 காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு காரணமும் தனித்தனியாக சாட்சி சொல்லும் ஷியாக்கள் காபிர்கள் என்பதா? ஹுமைனி தன்னுடைய கஷ்புல் அஸ்ராரில் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருவரை பற்றி மிக கேவலமாக பேசுகின்ற பேச்சுக்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த முடியாதவை. என்றாலும் ஒரு சில விடயங்களை சொல்கிறேன். அவ்விருவரும் காபிர்களாக இருந்தார்கள். அவர்களின் பெயர்களை யார் தன்னுடைய மர்மஸ்தானங்களில் பதிவு செய்கிறார்களோ ஷஹீதுடைய மௌத்து கிடைக்கும் என்று எழுதுகிறான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஸ்லிம் என்று ஏற்றுக்கொள்வது இரண்டாவது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக்கை யார் சஹாபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் காபிராகி விடுவான். ஏனென்றால் குர்ஆனை அவன் மறுத்துவிட்டான். இத்ஹுமா ஃபில் கார் இஸ் யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இந்த இடத்தில் சொல்லப்படும் சஹாபி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபி என்று சொல்ல யாராவது அபூபக்கரை சஹாபி என்ற ஸ்தானத்திலே மறுக்கிறான் என்றால் அவன் இந்த உம்மத்துடைய இஜ்மா, இந்த உம்மத்துடைய தீர்ப்பு மூலமாக காபிராகிவிட இவன் முஸ்லிம் என்று ஏற்றுக்கொள்கிறான். இல்லை, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு விபச்சாரி என்று எழுதுகிறான். உங்களுடைய தாய் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. நீங்கள் எடுத்து பாருங்கள், இது எந்த நோக்கத்தில் செய்யப்படுகின்ற சதி.
நான் உங்களிடம் முன்னால் சொன்னேன், எந்த வழிகேடுகள் எல்லாம் இந்த உம்மத்துக்குள்ளால் நுழைகின்றதோ சஹாபாக்களை தாக்கியவர்களாக நுழைகிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் பொய்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் சஹாபாக்கள் பொய்யர்கள் என்று நிரூபணமாக வேண்டும். புத்திசாலிகளே, நீங்கள் நடுநிலைமையிலிருந்து சிந்தித்து பாருங்கள். நான் சொல்கின்ற விடயத்தை குர்ஆனும் ஹதீஸும் பொய்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், குர்ஆனும் ஹதீஸும் பொய்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அங்கே சஹாபாக்கள் பொய்யர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும். சஹாபாக்களில் 9 பேர்களை தவிர ஏனையவர்கள் எல்லாம் காபிர்களாக இருந்தார்கள் என்று எழுதுகிறார். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு விபச்சாரி என்று இவன் அவனுடைய கொள்கைவாதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக மாத்திரம் இந்த ஷியாக்கள் 27 குர்ஆனுடைய ஆயத்துக்களை மறுக்கிறார்கள். குர்ஆனுடைய 27 ஆயத்துக்களை மறுக்கிறார்கள். அபூபக்கர் காபிராக இருந்தார், उमर काबिरा हरंदार, उस्मान जैसे बदमाश को जिसने खिलाफत दी उसको मैं रब नहीं मानता. உஸ்மானை போன்று ஒரு கெட்ட மனிதனுக்கு எவன் खिलाफத்தை கொடுத்தானோ அவனை நான் ரப் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எழுதுகிறான். என்ன கோபம் தெரியுமா இவர்களுக்கு? குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுகிறது. உமர் கத்தாபுடைய மஷூராவிலே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் இதனை முழு உலகத்துக்கும் விநியோகம் செய்கிறார்கள். குர்ஆன் மீது சந்தேகத்தை உண்டாக்க வேண்டுமா? இந்த 3 பேர்களும் தவறானவர்கள் என்று நிரூபணமாக வேண்டும். இவனுடைய குர்ஆன் சம்பந்தமான கொள்கை, இந்த குர்ஆன் ஒரு போலி குர்ஆனாக இருக்கிறது. இதனை முந்தைய கெட்ட மக்கள் வீணாக்கி விட்டார்கள். இதனுடைய சரியான உண்மையான குர்ஆனை முஹம்மது மஹ்தி என்பவர் கடைசி காலத்தில் எடுத்து வரும் வரை நாங்கள் இதனை நிர்பந்தமாக எடுத்து நடக்கிறோம் என்று எழுதுகிறார். குர்ஆனை பற்றி தப்பென்னும் இவர்களுடைய நோக்கமாக இருக்கு. குர்ஆனை பற்றிய தப்பென்னும் இவர்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்க சஹாபாக்களை பொய்ப்பிப்பதன் மூலமாக இதனை சாதிக்க நினைக்கிறார்கள். ஹக்கான உலமாக்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள் என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள், ஏற்கனவே செய்தி அறிவித்தார்கள். நான் உங்களிடம் 3 விடயங்களை சொல்கிறேன், 3 ஹதீஸ்களை உங்களுடைய கைவசம் ஒப்படைக்கிறேன். அதற்கு பின்னால் நீங்கள் சுதந்திரமாக சரியான வழியையும் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்தறிய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் முன்னால் நேர்வழி என்றால் என்ன என்பதனை சுட்டி காட்டிவிட்டேன். அது நபிமார்கள், சித்திகள், சுஹதாக்கள், சாலிஹான மக்களுடைய வழியாக இருக்கும். அப்படி என்றால் குர்ஆனும் சுன்னாவும் புறக்கணிக்கப்படுகிறதா? அன்புரைந்துள்ளாஹின் அடியார்களே, குர்ஆனும் சுன்னாவும் இதைத்தான் படித்து தருகிறது நமக்கு. குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு படித்து தருவது இதனைத்தான். சூரா நிசாவுடைய ஆயத்தை நீங்கள் ஒரு கணம் எடுத்து பாருங்கள். யுரீதுல்லாஹு லியுபய்யினக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தெளிவை தர நாடுகிறான். வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களின் வழிகாட்டலை நேரான வழியாக தர நினைக்கிறான். யுரீதுல்லாஹு லியுபய்யினக்கும் லியுபய்யின லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களை தெளிவுபடுத்த நாடுகிறான். வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய வழிகாட்டலை உங்களுக்கு நேரான வழியாக தர நாடுகிறான். இது எப்படியான போர்வை தெரியுமா? இந்த குர்ஆன் ஹதீஸ் என்று போர்த்திய போர்வை, குர்ஆனையும் ஹதீஸையும் மறுப்பதற்காக வேண்டி போர்த்திய போர்வை இது. புத்தியுள்ள மக்களுக்கு இது ஒரே வார்த்தையில் விளங்கி இருக்கும். குர்ஆனையும் சுன்னாவையும் மறுப்பதற்காக இவர்கள் போர்த்திய போர்வை தான் நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் பின்பற்றுவோம் என்ற அந்த போர்வை மறந்து விடாதீர்கள். அன்புரையார்களே, சாலிஹான மக்களில் அல்லாஹு தஆலா எவ்வளவு நமக்கு தேவையை ஏற்படுத்தினான் பாருங்கள். ஒரு ஹதீஸை நாங்கள் சஹீஹான ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி சஹீஹான ஹதீஸ் என்று? சஹீஹான ஹதீஸ் என்றால்
உங்களுக்கு விளங்கும் வகையில் ஒரு வரைவிலக்கணம், உண்மையான சரியான நாங்கள் ஆதாரபூர்வமாக எடுக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு ஹதீஸ் உம்மத்திலே உண்மைப்படுத்தப்படுகின்றது என்றால் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அதனுடைய அறிவிப்பாளர்களை நாம் உண்மையாளர்கள் என்றும் நம்பிக்கையாளர்கள் என்றும் நல்ல மக்கள் என்றும் ஏற்றுக்கொண்டு விட்டோம். அல்லாஹு தஆலா நம்மை ஏற்றுக்கொள்ள வைக்கிறான். அல்லாஹு தஆலா நம்மை ஏற்றுக்கொள்ள வைக்கிறான். அவர்கள் உண்மையாளர்கள், நல்ல மக்கள், சாலிஹான மக்கள். ஏனென்றால் கெட்ட மக்களுடைய ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பொய்யருடைய ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்பிக்கையாளர்கள் மோசடிக்காரனுடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கொண்டோம். இந்த உம்மத்துடைய ஆரம்ப ஸ்தாபகர்களிலே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சாலிஹான மக்களை நாங்கள் சாலிஹான மக்களாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். இவைகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட குர்ஆன் ஹதீஸ் என்ற போர்வை சரியான வழி என்று காட்டப்பட நாங்கள் ஒரு மந்தத்திலே தவிக்க சரியான நல்ல கொள்கையுடன், நல்ல சூரத்துடன், நல்ல செயல்பாட்டுடன் மக்கள் வாழ மக்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் சந்தேகங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. கொள்கை சரியா பிழையா, நான் செல்கின்ற வழி சரிதானா, இந்த பாதை உண்மையானதா, அங்கே சொல்லப்படுவது உண்மையா? முதலாவது ஹதீஸ், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக். என்னுடைய உம்மத்தினர்களில் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எக்காலமும் வைத்திருந்தான், ஹக்கை வெளிப்படுத்துவோர்களா. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹக்கை வெளிப்படுத்தினார்கள். சஹாபாக்களிலும் இருந்தார்கள், அதுக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் இருந்தார்கள், ஒவ்வொரு வருடமும் அல்ல, ஒவ்வொரு நூற்றாண்டும் அல்ல. லா தஸால், அவர்கள் எக்காலமும் இருப்பார்கள், எக்காலமும். இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு விடயம் ஆரம்ப மக்கள் மூலமாக ஹக்கென்று ஏற்றுக்கொள்ளப்பட இந்த உம்மத்திலே வந்த கடைசி நபர்கள் அதனை பாத்தில் என்று தீர்ப்பளிக்க முடியாது. விளங்குகிறீர்களா? ஆரம்ப காலத்தில் ஹக்கை வெளிப்படுத்துபவர்கள் ஹக்கை வெளிப்படுத்தி ஒரு விடயம் சரி காணப்பட ஹக்கென்று நிரூபணமாக, இது மார்க்கத்தில் உள்ளதென்று நிரூபணமாக, கடைசி காலத்தில் உள்ளவர்கள் இல்லை அது பிழையான தீர்மானம் என்ற முடிவுக்கு வர முடியாது. இந்த ஹதீஸுக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். இது மிகவும் முற்றிலும் சஹீஹான சனதுடன் இந்த உம்மத்திலே வந்து சேர்ந்த ஹதீஸாக இருக்கிறது. சஹீஹ் புகாரி உட்பட இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனை மிகவும் உயர்ந்த சனதுடன் பதிவாக்கி இருக்கிறார்கள். இரண்டாவது ஹதீஸ் கைருன் நாஸ் கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். இதுவும் புகாரியுடைய ஹதீஸ். என்னுடைய உம்மத்தினரிலே நல்ல மக்கள் வாழ்கின்ற காலம் என்னுடைய நூற்றாண்டு, பின்பொரு நூற்றாண்டு, பின்பொரு நூற்றாண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 300 வருடங்கள். எத்தனை வருடங்கள்? 300 வருடங்கள். அதுக்கு பின்னால் சும்ம யஜூ கௌம் தஸ்பிகு ஷஹாதத்து அஹதிஹிம் யமீனஹு வ யமீனுஹு ஷஹாததா. அதுக்கு பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாம் குழப்பங்களின் பக்கம் சைக்கினை கொடுத்தார்கள். 300 வருடங்களுக்குள்ளால் நல்ல மக்கள் என்றார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம். இப்பொழுது பாருங்கள், 300 இந்த 2 ஹதீஸ்களையும் இணைத்து பாருங்கள். 300 வருடங்களுக்குள்ளால் ஒரு விடயம் சரி காணப்பட இந்த உம்மத்தில் அதற்கு பின்னால் உள்ளவர்களால் அதனை பாத்தில் என்று தீர்ப்பளிக்க முடியாது. தராவியுடைய தொழுகையை எடுத்து பாருங்கள். இந்த உம்மத்துடைய ஆரம்பம் சரிகான 1300 வரை சரிகான இன்றைய சமுதாயத்துக்கு அதனை பாத்தில் என்று சொல்ல முடியாது. ஹைலுடைய நிபாசுடைய ஜனாபத்துடைய நிலையில் ஒரு மனிதன் குர்ஆனை தொடலாம், பிடிக்கலாம், ஓதலாம் என்ற கருத்தில் இன்று மக்கள் உருவானார்கள். 1300 வருடங்களாக இந்த உம்மத் ஒன்றுபட்டிருந்தார்கள். அந்த நிலையில் குர்ஆனை தொடுவது, ஓதுவது, சுமப்பது ஹராமாக இருக்கிறது.
வழிகேட்டை ஹக் என்று ஒரு போதும் நிரூபிக்க முடியாது, மறந்துவிடாது. இவ்வாறு யாராவது நிரூபிக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஹதீஸில் இருந்து தான் காட்டுவார்கள். எங்கிருந்து காட்டுவார்கள்? விளக்கமாக கேளுங்கள். நான் உங்களிடம் சரியான தேவையான ஒரு இடத்துக்கு வந்துவிட்டேன். எங்கிருந்து காட்டுவார்கள்? ஹதீஸில் இருந்து காட்டுவார்கள். இதனை நபி அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சொல்லி வைத்தார்கள். இதுதான் நான் சொல்கின்ற மூன்றாவது ஹதீஸ். இதுதான். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யகூனு ஃபி ஆகிரில் ஸமான், கடைசி காலத்தில் உருவெடுப்பார்கள், தஜ்ஜாலூன கஸாபூன், பொய் பேசும் தஜ்ஜால்கள். இது முஸ்லிமுடைய முகத்திமாவிலே இருக்கின்ற ஹதீஸ். எடுத்து பாருங்கள். முஸ்லிம் ஷரீஃபுடைய முகத்திமாவில் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். தஜ்ஜாலூன கஸாபூன், பொய் பேசும் தஜ்ஜால்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யதூனகும் மினல் அஹாதீஸ், ஹதீஸ்களில் இருந்து உங்களுக்கு காட்டுவார்கள். வெளியிலிருந்தல்ல, அங்கே இங்கே சொன்ன வார்த்தைகளில் இருந்தல்ல, ஹதீஸ்களில் இருந்து உங்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். மாலம் தஸ்மஊ அன்தும் வஆபாவுக்கும், நீங்களோ உங்களுடைய தந்தைமார்களோ கேட்காத விடயத்தை ஹதீஸில் இருந்து உங்களுக்கு காட்டுவார்கள். எப்படியான விடயம்? நாங்கள் இதற்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எங்களுடைய தந்தைமார்கள் அவ்வாறு வழி நடாத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். இப்படியான கருத்துக்களை உங்களுக்கு ஹதீஸில் இருந்து காட்டுவார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம், ஃபையாக்கும் வய்யாஹும், நான் உங்களையும் எச்சரிக்கிறேன், உங்களுடைய தகப்பன்மார்களையும் எச்சரிக்கிறேன். லா யுதில்லுனக்கும் வலா யுஃப்தினுனக்கும், அவர்கள் உங்களை வழி கெடுக்காமல் இருக்கட்டும், உங்களை அவர்கள் வழி கெடுக்காமல் இருக்கட்டும். வலா யுஃப்தினுனக்கும், உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தாமல் இருக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரான வழியாக ஆகிவிட்டது நபிமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்கள், சாலிஹான மக்களுடைய வழி. இது சரியான நேரான வழியாக ஆகிவிட்டது. இந்த பூமிக்கு வந்த அனைத்து வழிகேடுகளும் சஹாபாக்களை முதலாக தள்ளியவர்களாக, ஒதுக்கியவர்களாக, தாக்கியவர்களாக நுழைந்தார்கள். இந்த இரண்டு விடயங்களுடன் நீங்கள் இந்த மூன்று ஹதீஸ்களை எப்பொழுது சுமந்து கொள்வீர்களோ, நானும் நீங்களும் ஒருபோதும் எந்த சந்தேகமும் இல்லாத நம்முடைய தீனை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஏனென்றால் இந்த 300 வருடங்களுக்குள்ளால் அல்லாஹ் 6 கிரந்தங்களை உருவாக்கி முடித்தான். இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடைசியாக இவர்களிலே வஃபாத்தானார்கள் ஹிஜ்ரி 303. அதுக்கு முன்னால் அவர்களுடைய நசாயி கிதாப் வடிவத்திலே வந்து விடுகிறது. 4 மதுஹபுகளுடைய இமாம்களும் ஹிஜ்ரி 300க்கு முன்னால் வஃபாத் ஆகிவிட்டார்கள். கடைசியாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 241 மௌத்தானார்கள். அன்புரைந்த அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த நல்ல மக்கள் வாழ்கின்ற காலத்துக்குள்ளால் இந்த தீனுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் சம்பூர்ணப்படுத்தி முடித்தான். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆரம்பமாக ஹதீஸ்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பேசியவர், அதனை அல்லாஹ் ஹிஜ்ரி 300க்குள்ளால் சம்பூர்ணப்படுத்தினான். ஃபிக்ஹை அல்லாஹ் தஆலா அதற்குள்ளால் சம்பூர்ணமாக இந்த உம்மத்துக்கு இறுதி காலம் வரை தேவைப்படும் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக கொடுத்தான். குர்ஆனை ஹஜ்ரத் உஸ்மானுடைய கிலாபத்துக்குள்ளால் முழு உலகத்திலும் ஒரே பிரதியாக அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்க்கிறான். நேரான வழி அது அந்த நல்ல மக்கள் வாழ்ந்த காலத்து வழியாக இருக்கும். அதனை பின் தொடர்வது நமக்கு ஏவப்பட்ட வழிமுறையாக இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுடைய சரியான நேரான வழியிலே வழி நடாத்துவானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்மை பொருந்திக் கொள்வாயா. நம்மிலே யாரெல்லாம்